நடந்தே போயிடலாம். கொடி நிறையா நடந்து போனால் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம வந்த டைம் பாருங்கள், அப்படியே பீக்காக வந்து அப்படி தோகையை வச்சுருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீக்காக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது போல. பின்னாடியா கோயில் போய் ஆர்டிஸ்ட் நினைச்சேன். புலி வருது. புள்ள நதிக்கு காலிலேருந்து பசிக்கிட்டு சொன்னாங்க. இந்த பெரிய நிறைய போடலாம் பார்த்தோம், எஸ்கேப் ஆயிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான மார்னிங். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம். ஸோ என் கூட யாராவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டலூர் ஜூக்கு வந்து இன்னொரு ஜூ பட்டலம் கூட்டு வந்திருக்கேன். பாருங்கள் யாருன்னு. இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். சந்தோஷ், சாண்டி அண்ட் குரு. இவர் வந்து ஆகாஷ், நம்ம புதுசாக வந்து டீம் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ அதோட பார்த்தீங்கன்னா மெயின் கேமராமேன் நம்ம இந்த ட்ரிப்புக்கு மனோஜ் குமார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்க போது. ஸோ சேனல் நியூ வந்தீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். டிக்கெட் வாங்கியாச்சு. அடல்ட்டுக்கு வந்து பர் பர்சன் வந்து 90 rupees அண்டு மூவி கேமரா, அதாவது கோப்ரோ கேமராக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டோமா, அவங்க உள்ளே போயிடலாம். எல்லா வாகனங்கள்லாம் ரெடியாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் அலோ பண்ண மாட்டாங்க, பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க. மக்களே உள்ளே பாருங்கள், பூங்கா நுழைவுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன். சின்ன வயசில் வந்தது, 15 years மேலே இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ வண்டலூர் ஜூவில் வந்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு மேப் போட்டிருக்காங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இங்கே வந்து பேட்டரி வெஹிக்கிள் இருக்குது. ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் பிளேஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி பேட்டரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து சைக்கிளும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. டபுள்ஸ் போகலாம் பார்த்தா டபுள்ஸ் ஆர் நாட் அலோவ்டு போட்டிருக்காங்களே, மீறினால் ஃபைன் போட்டிருக்காங்க. கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஸோ வந்து 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 35 rupees அண்ட் 40 paise சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 hour மேலே ஒரு 5 minutes 10 minutes கூட திருப்பி இன்னும் 1 hour சார்ஜஸ். அண்ட் வந்து 300 rupees வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ண சொன்னாங்க. சரி, ஆனால் நம்ம வந்து நடந்தே போயிடலாம். கொடி நிறையா நடந்து போனால் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிறது கொஞ்சம் இந்த வெயிலு கொஞ்சம் கஷ்டம் தான். சந்தோஷ் பாருங்க மரத்தில் எங்கே இதோ. ஆமாடா, இதோ பாரு சந்தோஷ் இருக்காங்க மேலே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மேலே இது ஒரு ஹைப்ரிட்டான ஒரு மங்கி. இது சூப்பராக இருக்குது, ஹைப்ரிட் மங்கி. அனைத்து சொந்தக்காரர்களும் இங்கே தான் இருக்காங்க. சந்தோஷப்படுவாங்க. மனோஜ் வந்த டைம் நல்ல டைம் போலியே, சொந்தக்காரங்களாம் இங்கே தான் வந்துக்கிறாங்க போல. இது ஒரு சந்தோஷ் வராம்பா, சர்க்கஸ் வராம்பா. அது பாக்குது நம்மள போய் இத்தனை பேர் சுற்றி பார்க்குறானுங்க. இங்கே பாரு குரு, பார்க்குறோம் அது நம்மளை பார்க்க எவ்வளோ பேர் வரானுங்க. அதில் சொந்தக்காரங்களே அதில் நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்கானேன்னு பார்க்குது. அது வேற அடே என்ன ஒரு ஆச்சரியம், நிறைய நம்ம பண்ணிட்டு வராரு. நம்ம வந்த டைம் பாருங்கள், அப்படியே பீக்காக வந்து அப்படி தோகையை வச்சுருக்கு. உன்னை பார்த்தோன்னே மடக்கிச்சு. அது நல்லா இருந்தது. குருவை பார்த்தோன்னே மடக்கிடுச்சு. இந்த பக்கம் இங்கே வந்து நார்மல் பீக்காக், அங்கே அப்புறம் ஒயிட் பீக்காக் வந்து பயங்கரமாக போஸ் கொடுத்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் இந்த கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் போட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக வந்து இந்த மாதிரி ஃபென்ஸ் மாதிரி தான் போட்டிருந்தாங்க அயனில். பட் இப்போ ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீக்காக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது போல. இங்கே வந்து பிளாக் ஷோல்டர் பீக்காக்கு, இது ஒயிட் பீஃபால், வெள்ளை மயில், அது வந்து பிளாக் பீஃபால்னு நினைக்கிறேன் சம்திங் அது. ஸோ இத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பீகாக் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மயில் பார்த்தீங்கன்னா கூண்டுக்கு வெளியே வந்து தோகையை வச்சு சூப்பராக வந்து போஸ்ட் கொடுத்துருந்தது. சுற்றி இருக்கிற மக்கள் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க.
இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளே வந்து குத்தம் வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக தள்ளி இருந்தால் வீடியோஸ் எடுப்பாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் எடுத்தோம். அது அவங்க ஆளுங்களை கூப்பிடுது, நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டு வந்து ஒரே போட்டு போகிறாங்க. வா போகலாம், வா உள்ளே போகலாம். எங்கே போகணும்? நான் தான் மேப் எங்கே போகணும் இப்போ நெக்ஸ்ட்டு? எங்கே நம்ம போகிறோம்? இந்த வழியாக போகிறோம். உன்னை கஷ்டப்பட்டு கூட்டின்னு வந்ததுக்கு நீ உட்காந்து அந்த பீக்காக்கே உட்காந்து 1 மணி நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. நம்பூருக்கு வருங்கப்பா. ஓ இது இப்போ பாருங்க, தனி ஆள் இல்லை போகிறாங்க பாருங்க. அது ஜம்ப் பண்ணாங்க. வராதா குறைங்க. இங்கே வந்து எல்லா பேரட்டும் ஒரே மாதிரி, லைக் வந்து டிஃப்ரெண்ட் பேரட்ஸும் ஒரே இதில் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டன் தங்க நிற கோழி. கோழியே நிறைய வகைகள் வச்சுருக்கேன்ப்பா. இதெல்லாம் நம்ம எப்போ சுற்றி பார்க்குறது அப்போனா? இன்னும் இந்த சிங்கம் புலிலாம் எங்கேப்பா வச்சுருக்கீங்க? சரி வாங்க 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 உள்ளே போகலாம், உள்ளே போகலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரட் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பேரட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. இந்த பஞ்சவர்ண கிளிலாம் சொல்லுவாங்கள்ல, கலர் கிளீஸு நிறைய இருந்தது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. அண்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று சும்மா கீன்னு கத்தி காது வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து கிளிகள்லாம் பஞ்சமே இல்லை போல். ஒரு கிளியும் இருக்குது. எல்லோ, ப்ளூ, ரெட்டு, பஞ்சவர்ண கிளி நிறைய வச்சுருக்காங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், கொம்பு வச்ச மான் இவ்வளோ நிறைய இருக்குது. ஆனால் இங்கே இவ்வளோ போடாதா? கொம்பு போட்டிருக்காங்க இங்கே. ஸோ இங்கே போட்டிருக்காங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ மானுங்க பாடுறா? தண்ணி குடிக்க போதா? நாமளே சொல்ல வேண்டியதுதான். ஒன்னாடா பாத்ரூம் போவாங்க. வாட்டர்ல இருக்கும். புலிகுண்டை அங்கே போனதான் இருக்கு. சரி வாங்க போகலாம். இங்கே வெறும் ஆவின் மட்டும் தான் இருக்குது. ஐஸ்கிரீம் அண்டு காஃபி, பாதாம் மில்க். நோ கமெண்ட்ஸ். நாங்கள் தேடி பார்த்து வாட்டர் பாட்டில்னு உள்ளே போனோம். இதுனா ரியா கோழின்னு சொல்லி நான் ஆஸ்ட்ரிச் நினச்சேன். நிறைய டியர்ஸ் போட்டிருக்காங்க இங்கே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டியர், சாம்பார் டியர், சம்திங் ஏதோ சாம்பார் டியர்லாம் போட்டிருக்காங்க. அண்டு 6 டைப்ஸ் ஆஃப் டியர்ஸ் இருக்குது போல இருக்குது. இங்கே ஒன்று பாருங்க, காட்டுறமையாது சந்தோஷ் ரிலேட்டிவ் பைசன். என்னடா பாகுபலியில் வர மாதிரி இருக்குது. ரொம்ப அந்த கண்ணு பாரு, அவ்வளோ நக்கலாக இருக்குது. திமுர் பாரு. பயமாக இருக்குப்பா. இதுக்கு பேர் தான் காட்டெருமையா? ஆக்சுவலி பேர் பைசன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்னரபிள் அனிமல்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை ஃபுல்லாக மரங்கள் இருக்குது. கொஞ்சம் இல்லைனா வெயில் செம்மையாடிக்கும். இவ்வளோ தான் நடந்து வந்துட்டோமா, செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜூஸ் குடிப்போம் வாங்க. எங்கேயுமே இல்லை வாட்டர் பாட்டில் பக்கத்தில். உள்ளே அலோவ் பண்ணல பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். ஸோ அதனால் வந்து வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரும்போது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வெளியே வாங்கிடுவாங்க. உள்ளே வந்து வாங்குறது ரொம்ப காஸ்ட்லி. எவ்வளவு? 3 ரோஸ் மில்க்கு 2 வாட்டர் பாட்டில் சேர்த்து 210 ரூபா. எப்படி குடிச்சிருக்கு? சொல்லுங்கள் மனோஜ். இன்னும் சரக்கு அடிக்கிற மாதிரி. ஓகே 50 ரூபாயா? ரோஸ் மில்க் வந்து மில்க் மட்டும் தான் இருக்குது, ரோஸை காணோம். ஒரு ரோஸ் மில்க்கு 50 ரூபா, வாட்டர் பாட்டில் 40 ரூபா, டீ 25 ரூபாயா? காஃபி 30 ரூபாயா? எல்லாம் பார்த்து அதிர்ச்சியாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒன்றும் பண்ண முடியாது இந்த வெயிலுக்கு. திங்ஸ் எதுவும் உள்ளே, ஸ்நாக்ஸ் எதுவும் உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது சொல்லிட்டாங்க, முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏஏஇசட்பி வண்டலூர் ஜூ போட்டிருக்காங்கல்ல, அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் வண்டலூர் ஜூ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாருங்க மக்களே, வண்டலூர் ஜூ பார்க்குக்கு வந்துட்டு கிரிக்கெட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சிங்கம் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். பட் சிங்கம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வெளியே வரவே இல்லை, கூண்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தா சரியாக தெரியல. பட் வந்து நல்ல பெரிய கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கலாம். பட் இங்கேருந்து சுத்தமாக தெரியல எங்களுக்கு. அண்ட் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக அங்கே இருக்குன்னு தான் பார்த்துக்கிட்டோம். அந்த படுத்துருக்கு பாருங்க, அந்த கொட்டாய்க்குள்ள சென்ட்ரல் இல்லை. ஐயோ சிங்கம் கிட்ட பார்க்க முடியலையே. அங்கேயும் அது படுத்துருக்கு, வயிறு மட்டும் மேலே மேலே போயிட்டு வருது. பார்த்துட்டு போகலாம். அது ஒன்று படுத்துட்டு இருக்கு பேரு, அங்கே ஒன்று படுத்துட்டு இருக்கு. ரெண்டா அங்கே பேரு கல் கிடையாது. ஸோ சிங்கம் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு வேவ் ஒன்று போச்சு. அந்த வேவுக்குள்ளே போனீங்கன்னா வந்து ராயல் பெங்கால் டைகர்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. சரி சிங்கம் தான் பார்க்க முடியலையே, புளியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டே இருந்தோம். அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. பட் சரி இங்கேருந்து பார்க்க முடியுமா தெரியலன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தோம். புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது. ஏன் ஊருக்கு போயிருக்கோம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 புலி இருந்தது. ஒன்று வந்து தண்ணியிலாம் இருந்தது. அண்ட் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா மிருகமும் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் இருக்க விரும்பும். ஸோ அது மாதிரி இந்த புலி இருந்தது. அண்ட் அந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னும் 2 புலி இருந்தது. அந்த 2 புலி நடுவே பார்த்திங்கன்னா வந்து நடுவில் ஒரு ஃபென்ஸ் போட்டிருந்தாங்க. அது என்ன ரீசன் தெரியல. மேபி அது வேறு வேரியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் தடவையாக இப்போ தான் புளியை நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது. இவ்வளோ நாள் படத்துலேயே டிவியில் தான் பார்த்துட்டு இருக்கேன். குழம்பு வைக்கல பார்க்கல இல்லைங்க, இதுதான் வந்து நம்ம சந்தோஷம். ஆமாம். கைஸ் செம்ம வெயில், நடக்கவே முடியல சுத்தமாக. கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு ½ hour கிட்ட நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. நீங்கள் அப்படியே ஃப்ரெண்டில் போகலாம். இப்போ வந்து புலிகள் சிங்கங்கள்லாம் பார்த்தீங்கல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரடி, அதுக்கப்புறம் crocodile எங்கே இருக்குன்னு தெரியல. உள்ளே போகலாம். நம்ம கைடு இருக்கார், நம்ம கைடு பக்கத்தில் இருக்கார். அடுத்து ஒயிட் புலி போய் பார்க்கலாம். ஒயிட் புலியா? அப்புறம் தான் போட்டிருக்கோம்ல போர்டில் பெருசாக. அதுக்கப்புறம் இந்த ரெப்டைல்ஸ்லாம் எதுன்னு தெரியல. இந்த பாம்பு, டேய் பாம்பு இருக்கு பாருங்க. பி அவர் ஃப்ரீ ரேஞ்சிங் டியூஸ். பி அவர் போட்டிருக்காங்க பாருங்க. இனிமேல் தான் நம்ம அந்த பகுதிக்குள்ளே போக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். டேய் இது அப்போ தான் பெங்கால் டைகரே இருக்குது. நம்ம அங்கே பார்த்தது பேக் சைடு போல். இது இப்போ தான் இப்படி தான் போகணுமா? அது அப்போ அப்போ சுற்றி கூப்பிட்டு போனோம் உள்ளே. ½ மணி நேரம் சுற்ற விட்டு கால் வலி வச்சுச்சா. கால் வலி இது பயங்கரமாக எனக்கு. கைஸ் நான் வந்து வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த புலியும் சிங்கம் தான். சிங்கம் கூட நான் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக பார்க்க முடியல, தூங்கிட்டு இருந்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் பெருசாக எதுவும் படலை. மயில் நிறைய இருந்தது, கலர் கலராக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மயில்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக சைக்கிளில் வரதாங்க பெஸ்ட்டு. இல்லைனா வந்து பெரியவங்களாம் வரதாங்கன்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப தூரம் நடக்கணும், கஷ்டம் தான் ரொம்ப தூரம் நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி போனீங்கன்னா வந்து காட்டு கழுதை, அதாவது வைல்ட் டாக்ஸ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக கரடி, குளநரி, அதுக்கப்புறம் பெங்கால் டைகர் இங்கேயே போட்டிருக்காங்கப்பா. பெங்கால் டைகர்னு ரெப்டைல்ஸ் இருக்கு போல அந்த சைடில். எங்க கரடியா காணோம்? சந்தோஷே சந்தோஷம் உங்களுக்கு தான் தெரியல கேமராவில் ஒன்றே ஒன்று இருக்குது. இப்போ நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன்ல, அதுக்குள்ளே தான் கரடி வெளியே வந்தது. ஆனால் வெயில் டைம்னால சரியாக அதனால் வெளியே இருக்க முடியல. இப்படி தான் இந்த இப்போ நான் பார்த்த அனிமல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இப்போ கூண்டுக்குள்ளே தான் இருந்தது. ஏன்னா பயங்கர வெயில். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் சரியாக வெளியே வந்து அதான் உழவ முடியல. கைஸ் ஆக்சுவலி வந்து கையில் ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்து மேப் மாதிரி இதெல்லாம் இங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். தீம் பார்க்லேயே வந்து நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. இந்த இடத்துல கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எங்கே இருக்குது? மேலே ஒன்று பார்த்துட்டு கீழே ஒன்று பார்த்துட்டு உள்ள நதிக்கு காலிலேருந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பெரிய நதியை போடலாம் பார்த்தோம், எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்தியன் ஃபாக்ஸ் சாக்ஸ் இல்லை. என்னடா குட்டி இதில் போட்டிருக்காங்க. 2 தான் இருக்கா? அப்பா வெளில இருக்கிறதுனால குட்டியோட 2 தான் இருக்குது. ஐயோ செம வெயில். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ உங்களுக்காக காமிக்கிறேன். கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க 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 வாங்க. ஹிமாலயன் பிளாக் பியர் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து வெயில் சொல்லிட்டு இன்னும் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெளியே வரல. செம்ம காற்று வருது. இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. மரம் நிறைய இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் தெரியும். சைக்கிள்லேயும் வரலாம். நம்ம சைக்கிள் தான் சைக்கிள் வந்துருக்கலாம். சைக்கிள் எடுக்கலையே, அப்புறம் என்ன வாங்க நடந்து தான் போவோம். எல்லாம் உள்ளே போக போக இன்னும் செம்ம கூட்டமாக இருக்குது. பாருங்க சின்ன குழந்தைங்கலாம் வர்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து தூக்கிட்டு வராங்க. என் நேரம் தூக்கிட்டு போவா அப்பா பாதிங்களா என்ன அங்கே ஏமாத்திட்டீங்களா பெங்கால் டைகர்னு சொல்லிட்டு. தோகுடா பெங்கால் டைகர். மங்க புலிங்க இது, ராயல் பெங்கால். அதான் பெங்கால் டைகரு. அது நம்ம பேக் சைடில் பார்த்தோமா? ஓகே தெரில அது என்னன்னு. சரி இங்கே பாருங்க எவ்வளோ கிட்ட இருக்குங்க. கிட்ட போய் பார்ப்போம். பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நான் சொன்னேன்ல கூட்டம் இருக்குங்க. ஐயோ உருமுதுடா பயங்கரமா. ஆத்தாடி எவ்வளோ பெருசு. சிங்கிள்ஸ் வாடா. ஒரு அடியில் நீ காட்டிடுடா தம்பி. அடையப்பா பிரமாண்டமாக இருக்குப்பா. எவ்வளோ பெருசுப்பா புலி. இவ்வளோ கிட்ட நான் பார்த்துதுடா சாமி. சந்தோஷே சரியான பசியில் இருக்குது. எவ்வளோ பெருசுங்க. ஐயோப்பா
ஆமாம், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே எவ்வளோ பெரிய புலி பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகர். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டே இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சந்தோஷ், இதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே பார்த்ததை விட இது இங்கே எப்படி இருக்குது? இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உன்னோடையா? என்னோட பயங்கரமாக இருக்குது. உள்ளே பாடுற ஒயிட் டைகரு தெரியவில்லையே. இல்லை கேமராவில் தெரியுதுன்னு சொன்னேன். கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் ஒயிட் டைகர் இருக்குது. அது வெளியே வரதுக்கு துடிக்குது. ஒயிட் டைகர் ஒன்று உள்ளே சுற்றிட்டு இருக்கு. ஆக்சுவலி அது கேட்டு க்ளோஸில் இருக்குது. அது வந்து வெளியே வரதுக்கு துடிக்குது. அது டைமிங்கான்னு தெரியல. எப்படி போச்சு இது கொண்டே? கொஞ்சம் தான் பார்த்த மாதிரி இருக்குது. நிறைய பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப தூரம் நடந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப தூரம் நடந்துருக்கோம், ஆனால் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். குரோக்கடைலாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த ரெப்டைல்ஸு, பாம்பு இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி நிறைய இடத்துல பிளேஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இவ்வளோ தூரம் நடந்துருக்கிறோம். சும்மா மைண்டோட. ஆமாம், இவனுக்கு வந்து வாய் கொடுப்பா. நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு, ஆனாலும் பார்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சின்ன குழந்தைங்களாம் வந்து கத்திக்கே கிடக்குது. இவ்வளோ அழகா ஒரு ரசிப்பா புன்னகையோட பார்த்துட்டு இருக்காங்க. யார் நிறைய பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? சந்தோஷ் தான் புன்னகையோட நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கான். அதை நான் தான் கொன்னேன். வாட் இஸ் திஸ்? நாயா? கிரே உல்ஃபு. கிரே உல்ஃபு. ஆனால் இவ்வளோ இது இல்லை, இவ்வளோ கிட்ட இருக்குல்ல, எந்த இதுவும் இல்லாமல். இது கூட ஜம்ப் அடிக்கலாம் நான் ஈஸியா. அந்த அளவுக்கு ஜம்ப் ஆகுதுடா. நான் ஏன் நம்மளுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ், நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த கேப் தெரியும் உனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு. அங்கே ஒன்று ஓடி நிற்குது பாரு. கிரே உல்ஃபு இங்கே ஓப்பனில் கிட்ட உள்ள கிட்ட இருக்குல்ல தெரியும். ஆனால் ஆமாம், கீழே உள்ள பள்ளம் இருக்குது. அதனால கொஞ்சம் பெரிய பள்ளம் டக்குன்னு ஏறாதுட்டு அவ்வளோதான். இவ்வளோ கிட்ட இருக்குது. இது வேற அது வேற. ஐயோ சண்டை இருக்காங்க. ஓனாய் சண்டை. தகப்பன் ஓனாய். இது என்னமோ உப்பு மாதிரி இல்லைடா, தெருநாய் மாதிரி. நான் சொல்கிறேன். வா வா. வெயிலில் முடி கொட்டிடுச்சு. வெயிலில் முடி போட்டுச்சு. ஏய், உன்னை கூட்டின்னு வந்ததுக்கு அந்த பையன் போய் சைக்கிளில் போய் பார்த்துட்டு வந்து அழகாக சொல்கிறாங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ சைக்கிள் நீ ஆல்ரெடி வந்திருக்கேன்ற 2-3 தடவை வந்திருக்கான். 2-3 வாட்டி வந்து வேஸ்ட். உன்னை போய் வீடியோட அடிக்கடி எடுத்து காட்டுறான். இங்க பாரு, நான் அது ஒரே வீடியோ தான். இங்க பாரு. ஏய் வீடியோ இல்லடா, போட்டோ வீடியோ பண்ணி காமிச்சிருக்காங்க அவன். அத பண்ணாடா. இப்போ பார்த்தீங்கன்னா சிறுத்தை பார்க்க வந்திருக்கோம். சிறுத்தை எங்க அந்த சைடில் இருக்காங்க. நம்ம பசங்களாம் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. நம்ம பேட்டரி வீக்கான்னு சொல்லிட்டு பேட்டரி மாற்றணும். அதுக்குள்ள ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. நல்லா ஒத்து பார்க்குது நம்மளே. ஏன்னா வெளியே வர மாட்டேது. வெயில் அடிக்குது, அதுவும் பாவம் தானே. ஆனால் வெளியே விட்டு கதை சொல்லியிருக்காங்க. அப்போ தான் மக்கள்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டுல பாருங்கள். ஒன்று தான் இருக்குது இப்போதைக்கு. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடில் 2 இருக்குது மொத்தம். அது மேலே படுத்து, அது மேலே உட்காந்துட்டு இருக்குது. இப்போ அந்த சைடில் மேலே படுத்துருக்கா. அது எப்படி தான் ஏறிச்சு? அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்க. நான் நினச்சேன் சப்போஸ் உள்ள தெரியாமல் போயிட்டு நான் மேலே ஏறி உட்காந்துலாம் பார்த்தேன். அசால்ட்டாக ஏறி உட்காந்துக்கிட்டு. இது பெருசு குட்டி அந்த சைடு 2 செவலில் 2 குரோக்கடைல் இருக்கு உள்ள. இப்படி படுத்துருக்கு. 3 தலை முடிச்சிருக்கு பாருங்க சைடில். ஆமாம் சார், தெரியல. மரக்கட்ட மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ரெப்டைல்ஸ் பார்க்க போகிறோம். உள்ள பாம்புலாம் இருக்குது. பைத்தான் இது பெருசாக பார்த்தோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைத்தான் மேலே 2வதுல இருக்கு பாருங்க. ஏமால எவ்வளோ தெரிஞ்சுக்காருங்களா? பச்சை இல்லைடா, பச்சை ஓனான். எவ்வளோ பச்சை இருக்குல்ல. இங்கே ஒன்று அங்கே வந்ததுலேருந்து ஒரு ஓனான் தப்பிச்சு வெளில வந்துச்சு. இந்த போது காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிங் கோப்ரா. இது வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா 9 ஃபீட்லேருந்து 10 ஃபீட் வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பாம்பு வந்தது. 2மே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 அடி மேலே இருக்கும். செம பெருசு.
எவ்வளோ பெரிய crocodile இது இங்கே பாருங்களேன் வாயை தொந்து ரெடியாக நிற்கிது அசையாமல் அவ்வளோ நிற்கிது அது இங்கே காய்ஸ் பாருங்க எல்லாம் இவ்வளோ பெரிய முதல்ல நிறைய இருக்குடா இங்கே உள்ள கண்ணுக்கு தெரிஞ்சு மட்டுமே 16 முதலைகள் இருக்குது. இந்த crocodile பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருந்தது. ஐ மீன் லைக் வந்து ஆலிகேட்டர் மாதிரி இருந்தது. அண்ட் என்ன ஒரு அதிசயமா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சு பீஸ்டாக வந்து பக்கத்தில் இருந்தது. அது வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தோணல. பட் ரொம்ப அதிசயமாக இருந்தது பார்க்கும்போது. அண்ட் சூப்பராக இருந்தது இந்த crocodile பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நடந்து வந்துட்டோம் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம வரிக்குருதை பார்க்க போகிறோம். வரிக்குருதையா? வரிக்குருதை. வரிக்குருதையா? அது எங்கள் ஊர் ஸ்லாங்ஸ். சன் டிவி செய்திகளுக்காக சரவணன். எங்கே இதோ அது யானை தகுது பாரு. கரெக்ட் தான் யானை கரெக்டான மேப். இப்போ நம்ம வந்து கரெக்டான மேப் ரூல்லாம் போயிட்டுருக்கோம். யானையை பார்த்துட்டோமா இப்படியே கொஞ்சம் வெளில போனீங்கன்னா அப்படியே வெளில எக்ஸிட் வந்துடும் அப்படியே. ஆமாம் இன்னும் வந்து இந்த என்ன பார்க்கல இப்போ பட்டமஸ் மட்டும் தான் பார்க்கல. இப்போ பட்டமஸ் மட்டும் தான் பார்க்கல இன்னும். அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளில போயிடலாம். பட்டாசு இப்போ பட்டமஸ். உண்மையிலே வெயிலுக்கு வந்து இந்த 2 அனிமல் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஹிப்போபொட்டமஸ் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஹிப்போபொட்டமஸ் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. வெளில வர மாதிரி தெரில பாருங்களேன். ரெண்டுமே உள்ளே போயிடுச்சு. வெளியே வர மாதிரி ஐடியா இல்லை போல இருக்குது. ஸோ நம்ம அந்த சைடு பார்க்கலாம். மேலே வாங்க. மேலே போகலாம். மேலே பார்க்கலாம். இப்போ பட்டமஸ் வந்து மேலே வந்து பார்த்தா நல்லா தெரியும்னு பார்த்தா அது கீழே நல்லா தெரிஞ்சுது. இங்கே மேலே சுத்தமாக தெரியும். இப்போ தெரிஞ்சு பாருங்க. இப்போ தெரியுது ஆனால் கேமராவில் தெரியாது. கேமரா தெரியுமா தெரியல. எங்கடா இந்த லாஸ்ட் இல்லைப்பா தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியுது. கேமரா எப்படி தெரியும்? கேமரா தெரியும். அது போகிற அது எட்டி பார்த்து இருக்கு. அங்கே பாருங்க நல்ல சணல் மூட்டை மாதிரி கிடக்கு. நம்ம அங்கே கடைசி சரியாக பார்க்க முடியல. இங்கே பாருங்க சூப்பராக ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வாங்கடா. இங்கே பாருங்க. சந்தோஷ் குளிக்கிறானோ இல்லையோ இது டெய்லி நல்லா குளிக்குது பாருங்க. ஏய் எவ்வளோ பெருசு இல்லை? கீழே தண்ணி சிமெண்ட் தர போட்டிருப்பாங்களோ. ஆமாம் நிற்குது. சிமெண்ட் தர போடலன்னா உள்ளே அமைங்கிடும்ல தண்ணி சேர்ந்து. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரைனோஸ் இருக்குது. ஒன்று வந்து ராமு, இன்னொன்று ரைனோ. இது ரெண்டுமே வந்து ஐஓசியில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பராமரிக்கிறாங்க. இது ஃபுட்டு அண்ட் இதுக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாமே வந்து அவங்க தான் ஸ்பான்சர் இருந்து. ஸோ ரெண்டுமே வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நேம் பாருங்கள் ராமு, ரைனோ. ஸோ ஃபுட்டு கொண்டு போகிறாங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. காய்ஸ் நம்ம கரெக்டாக நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காண்டாமரத்துக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன். ஃபுல்லாக வந்து பனானாஸு அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கீரை நிறைய வந்து கொடுக்குறாங்க சாப்பாடு. ஸோ அப்போ தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மணி 1:30 மணி ஆகுது. காலைல வந்து 9:30 மணிக்கு ஆரம்பித்தோம். 1:30 மணி ஆகிடுச்சு. நம்ம டைம் சேவ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ்லாம் வந்து டைம் சேவ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து நாங்கள் வந்து வாண்டடாக தான் வந்து நடந்து போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். ஸோ அப்போ தான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அப்படியே கொஞ்சமாக வெளியே போகலாம். பசங்க வெயிட் பண்ணுறாங்க. வாங்க. நடந்து வந்ததுனால எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்தாச்சு. ஆமாம் நடந்து வந்தனால இதுதான் ப்ளஸ் பாயிண்ட். எல்லாமே வந்து பார்க்கலாம் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஆமாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. என் கால் சரியான கால் வலி, நீ பெயின் பயங்கரமாக ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் ஜிராஃபி பிளேஸில் உட்காந்துருக்கோம். ஜிராஃபி ஒன்றே வந்து அதுக்கு பார்த்தா அது கேமராவில் தெரியுமான்னு தெரியல. நல்லா உட்காந்துட்டோம். ஏன்னா உள்ள லாஸ்ட்டில் இருக்குது உட்காந்துருக்கு. வெறும் தலை மட்டும் தான் தெரியுது. நாங்கள் இந்த டூரிஸ்டரோட கைடுனால வந்தோம். ஆனால் அவருக்கே நாங்கள் வந்து தான் சுற்றி காமிச்சோம். என்னங்க இவன் வந்தால் 2 வாட்டி வந்தான்னா ஒரு இடமா தெரியல. நாங்கள் தான் அவருக்கு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டு வச்சு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கேட்டால் 2 வாட்டி வந்தேன்னா அந்த பெங்கால் டைகர் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போனோம் தெரியுமா. அதுதான் டைகர் சொல்லிட்டு முடிச்சுட்டான். பார்த்தா வந்து இந்த சைடில் ஒரு பெருசாக ஒன்று காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஃபன்னாக போச்சு கைஸ். இன்னைக்கு டே வந்து சூப்பராக போச்சு. என்ன ஒன்று மணிப்பாண்டி வரல, மிஸ்டர் எம்பி. அவர் வந்து அவர் தான் வந்து ரொம்ப வரணும்னு ஆசைப்பட்டிருந்தார். வந்து தான் சும்மா சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து டே வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். என்ன ஒரே ஒரு குறை வெயில் மட்டும்தான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நிறைய அனிமல்ஸ் வந்து நிறைய பார்க்காததை பார்த்தோம். அண்ட் இவ்வளோ கிட்ட வந்து நிறைய அனிமல்ஸை பார்க்குறது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஏர்லியாக வந்தனால வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்க்க முடியுது. லேட்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைம் வந்து பற்றிருக்காது. ஏன்னா பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. சண்டேன்றதுனால பயங்கர கூட்டமாகிடுச்சு.
ஸோ அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுங்க ரிலீஸ் அப்போ சமையாச்சா என்ஜாய் பண்ணோம். வெயில் ஒன்று தான் குறை, மீதி எல்லாமே சூப்பராக என்ஜாய் ஆகி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் கைடுன்னு சொல்லி இவன் ஏமாத்திட்டான் நம்மள. அது ஒன்று தான் இவன் குறையா ஏமாத்திட்டான் பையன். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி எங்கே முடிச்சுக்கிறேன். கேமராமேனுக்கு ஒரு நன்றி சொல்லு. ஆமாம், ரொம்ப நேரம் வந்து நிறைய கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் தான். நான் தான் அது. எங்களை தவிர எல்லாத்தையும் கவர் பண்ணாரு. நிறைய கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய். எப்பயும் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.